டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் என்றவர் யார்? டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் என்றவர் சிஇஓ ஆஃப் கூகுள் அவர் சுந்தர் பிச்சை அவர்கள் தான் இந்தியாவை வந்து டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு உலகளாவிய போட்டியாளர் என்று கூறியவராவார். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதன் மூலம் அளவிடப்படுகிறது? ஒரு நாட்டில் பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுதான் வந்து ஒரு நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வச்சு தான் அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுகிறது. அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பதாகும். ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தர அளவீடுகள் யாவை? இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதே மாதிரி வாழ்க்கை தர குறியீடு பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் PQLI அப்படின்னு சொல்லுவோம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் GNHI. இதை வந்து 1972 பூட்டானோட 4ஆம் மன்னர் ஜிக்மே ஜிங்கே வாங்சுக் அப்படிங்கிறவர் தான் இந்த வேர்டை உபயோகிச்சிருப்பார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறியீடெல்லாம் வந்து இந்தியா எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இப்போ PQLI ஆஃப் இந்தியா ரேங்க்னு கூகுளில் அந்த மொபைல்லே நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடில் பார்த்திங்கன்னா இந்தியா 133 பிளேஸில் இருக்குது. அது மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள், இப்போ பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகள்னால் இப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், சீனா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகள்னே சொல்லுவோம். வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்னால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னோட நிலம், உழைப்பு இதெல்லாம் வந்து முழுமையாக உண்ணி பயன்படுத்தாமல் இருக்கிறவங்கள தான் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்னு சொல்லுவோம். இப்போ ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான் இவையெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் என பட்டியலிடப்படுகிறது. உலக பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடம்னா 7வது இடம். இது வந்து 2017 வச்சு உலக பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா வந்து 7வது இடத்தில் உள்ளது. இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் ஆகும். இந்திய பொருளாதாரம் டேஷ் பொருளாதாரம் ஆகும்னா இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம், அதாவது பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைந்த பொருளாதாரம் தான் இந்திய பொருளாதாரம் ஆகும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 60% வேளாண்மையை நம்பி தான் இந்திய மக்கள் இருக்காங்க. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மையின் பங்கு எவ்வளவுனா 17% ஆகும். அந்நிய நேரடி முதலீடு இதை வந்து FDI, அதே மாதிரி அந்நிய நிறுவன முதலீட்டாளர் FII அப்படின்னு சொல்கிறது தான் அந்நிய நிறுவன முதலீட்டாளர். இவங்களையெல்லாம் ஈர்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழக அரசே வந்து நிறைய இது மாதிரி நடத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அந்நிய நேரடி முதலீடுகளை நிறைய ஈர்க்கிற மாதிரி பண்ணுறாங்க. வாங்கும் சக்தியில் இந்தியா எத்தனாவது இடம்னா 3வது இடத்தில் உள்ளது. G20 நாடுகள், இப்போ நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறி இருந்ததுனால தான் G20 நாடுகளில் வந்து நம்ம இந்தியாவை இடம் பிடிச்சிருக்கோம். G20ல் என்னென்ன நாடுகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தெற்கு ஆப்பிரிக்கா, தெற்கு கொரியா, துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்கா இதெல்லாம் பார்த்திங்கன்னா G20 உள்ள உறுப்பினர் நாடுகள் ஆகும். G20ல் உள்ள உறுப்பு நாடுகள் ஆகும். இந்திய மக்கள் தொகை அளவு, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெசனில் என்ன போட்டிருப்பாங்கன்னா இந்திய பொருளாதாரம் அது என்னென்ன முன்னேற்றத்தை நோக்கி போகுது, அதே மாதிரி பொருளாதாரம் வந்து எதனால வந்து வீழ்ச்சி அடையுதுன்னா இந்த மக்கள் தொகை, கல்வியறிவின்மை, இது மாதிரி இந்த டாபிக் வரும். இந்த இந்திய மக்கள் தொகை அளவு பார்த்திங்கன்னா வளர்ச்சி விகிதம் 1901 2011 வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா 1981 68.33 கோடி இருந்தது. அதே 91 84.33 கோடி. இதே 2001 பார்த்திங்கன்னா 102 கோடி மக்கள் தொகையாகிடுச்சு. 2011 பார்த்திங்கன்னா 121 கோடி மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம். இப்போ 2001 to 2011 பார்த்திங்கன்னா 1.97% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா 2001 to 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.66% உயர்ந்திருக்கு. இது வந்து இந்திய மக்கள் தொகை அளவு. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு அடுத்து மக்கள் தொகையில் 2வது இடத்தில் உள்ளது.
உலக நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள மொத்த நிலப்பரப்பில் இந்திய நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா 2.4%. உலக வருவாயில் உலகத்தின் மொத்த வருவாயில் இந்தியாவோட வருவாய் பார்த்தீங்கன்னா 1.4%. உலக மக்கள் தொகையில் மொத்த மக்கள் தொகையில் இந்திய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 17.5%. உலக மக்கள் தொகையில் அதாவது சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க, உலக மக்கள் தொகையில் 6ல் ஒருவர் வந்து இந்தியராக இருப்பாங்கிறது இதனுடைய கணக்கு. மக்கள் தொகையில் ஆண்டுகள் இப்போ பார்த்தீங்கன்னா 1911 to 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து அந்த பிளாக் நோய், காலரா இது மாதிரிலாம் வந்து மக்கள் தொகையை எதிர்மறையாக ரொம்ப குறைஞ்சது. இதை வந்து மக்கள் தொகை எதிர்மறை ஆண்டுன்னு சொல்கிறது 1911 to 21. 1921 பார்த்தீங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு. இப்போ நம்ம அந்த பர்சன்டேஜ் பார்த்தோம்ல, அது நல்லா இன்க்ரீஸ் ஆகிறது தான் பெரும் பிரிவினை ஆண்டு. 1951 பார்த்தீங்கன்னா சிறு பிளவு ஆண்டும்பாங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை 1.33% இருந்து 1.25% குறைந்தது. இதை வந்து சிறு பிளவு ஆண்டும்பாங்க. அது நிகழ்ந்தது 1951. 1961 பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, அதாவது 1.96 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இது 1961 என்ன ஆண்டுன்னு சொல்லுவாங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்று சொல்லுவார்கள். பிறப்பு மற்றும் இறப்பு வீதம், அதாவது 1000 பிறப்புக்கு எத்தனை பேர் இறந்தாங்க, அதே மாதிரி பிறந்தாங்கிறது தான் பிறப்பு மற்றும் இறப்பு வீதம். 1951 பார்த்தீங்கன்னா பிறப்பு வீதம் 39.9 இருந்தது, இறப்பு வீதம் 27.4. இதே 2001 பார்த்தீங்கன்னா பிறப்பு வீதம் 25.4, இறப்பு வீதம் 8.4. இதே 2011 21.8 பிறப்பு வீதம், இறப்பு வீதம் பார்த்தீங்கன்னா 7.11. மிக குறைந்த பிறப்பு விகிதம் உள்ள மாநிலம் வந்து கேரளா தான். இதில் 14.7%. அதிகளவு பிறப்பு விகிதம் உள்ள மாநிலம் இந்த இந்தியாவிலே உத்தரப்பிரதேசம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 29.5% ஆகும். மிக குறைந்த இறப்பு விகிதம் மேற்கு வங்காளம் 6.3%. அதிகளவு இறப்பு விகிதம் என்ன மாநிலம்னா ஒரிசா 9.2%. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை பிமரு மாநிலங்கள். பிமருனா பிஐனா பீகார், அதே பார்த்தீங்கன்னா எம்ஏ மத்திய பிரதேஷ், ஆறுங்கிறது ராஜஸ்தான், யூங்கிறது உத்தரப்பிரதேசம். இதைத்தான் வந்து இந்த 4 மாநிலங்கள் தான் பிமரு மாநிலங்கள். பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்டு உத்தரப்பிரதேசம். இவங்க இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, பிமரு மாநிலங்கள். பிமரு மாநிலங்கள்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் என்பதாகும். மக்கள் தொகை அடர்த்தி, அதாவது மக்கள் தொகை அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தி ஆகும். அதாவது மக்கள் தொகை அடர்த்தினா மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு தான் மக்கள் தொகை அடர்த்தி என்பதாகும். மக்கள் தொகை அடர்த்தி ஆண்டுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1951 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு, இது இந்தியா வைஸ் 117 பேர் இருந்தாங்க. 2001 325 பேர் ஒரு சதுர கிலோமீட்டரில். 2011 382 பேர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் வசித்து வருகிறாள்ங்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தி ஆண்டுகள். பீகார் வந்து அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாகும். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1102 பேர் வசிக்கிறாங்க. மேற்கு வங்காளம் பார்த்தீங்கன்னா குறைவான மக்கள் தொகை 880 பேர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கிறாங்க. குறைவான மக்கள் அடர்த்தி, அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் வந்து அதிகம், அதற்கு அடுத்தபடியாக மேற்கு வங்காளம். குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுனா அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 17 பேர் ஒரு சதுர கிலோமீட்டரில் வாழ்கிறது தான் குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட இந்திய மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் உள்ளது. பாலின விகிதம், ஒரு 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்கள் விகிதத்தான் பாலின விகிதம்னு சொல்லுவோம். இது 1951 பார்த்தீங்கன்னா 946 பெண்கள் இருந்தாங்க. 2001 933. 2011 ஆண்டு பார்த்தீங்கன்னா 940. 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருக்கிற மாதிரி கணக்கு வந்திருக்கு. அதிக பாலின விகிதம் கேரளாவில் தான் அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலமாகும். அதில் 1084 பேர் இருக்காங்க. இதே குறைவான பாலின விகிதம்னா பீகார், இதில் 1877 பெண்கள் இருக்காங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அதாவது எத்தனை நாள் நம்ம வாழறோம் அப்படிங்கிறது. 1951 பார்த்தீங்கன்னா 32.5% ஆண்கள், அதே மாதிரி பெண்கள் வந்து 31.7, மொத்தமாக 32.1. இதே பார்த்தீங்கன்னா 2011 62.6 ஆண்கள், அதாவது
அந்த வயசு வரைக்கும். அதே பெண்கள் பார்த்தீங்கன்னா 64.2 வருஷம். மொத்தமாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 63.5 வருஷம் வாழ்கிறாங்கிறது வாழ்நாள் எதிர்பார்ப்பு நாட்கள். எழுத்தறிவு விகிதம் இது பார்த்தீங்கன்னா 1951 கல்வியறிவு பெற்றவர்கள் 18.3%. அதில் 27.2% ஆண்கள், 8.9% பெண்கள். இதே 2011 பார்த்தீங்கன்னா கல்வியறிவு பெற்றவர்கள் இந்தியாவிலே மொத்தம் 74.04%. ஆண்கள் பார்த்தீங்கன்னா 82.1%, பெண்கள் 65.5% ஆகும். அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம்னா கேரளா தான். கேரளா தான் வந்து பார்த்தீங்கன்னா 92% இருக்காங்க. குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்டது பீகார். இதில் 53% தான் வந்து குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் ஆகும். இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா 32.8% ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உலக நிலப்பரப்பில் 2.42% உள்ளது. இந்தியாவில் இது எத்தனாவது பெரிய நாடுனா 7வது நாடாக, உலகத்திலேயே 7வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது. வனவளம் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை காடு வளம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். இந்தியா 2007 கணக்கின்படி இந்தியாவில் காடுகள் மட்டும் 69.9 மில்லியன் ஹெக்டேர், அதாவது மொத்த நிலப்பரப்பில் 21.02% காடுகள் இருந்தது. இதில் 8.35 மில்லியன் ஹெக்டேர் அடர்ந்த காடுகள், 31.9 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் ஓரளவு அடர்ந்த காடுகள் மற்றும் 28.84 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் வந்து பார்த்திங்கன்னா பரந்தவெளி காடுகளாக நம்ம இந்தியாவில் உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை வளங்கள், அது நம்ம முதலே பார்த்துருக்கு, புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இரும்புத்தாது, ஹேமடைட் மற்றும் மேக்னடைட்னு சொல்லுவோம். ஹேமடைட் இரும்புத்தாது பார்த்திங்கன்னா இரும்புத்தாது இந்தியாவில் இருப்பு மட்டும் 4630 டன் இருக்குது. இது பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய இடங்கள் எதுன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா மற்றும் கர்நாடகா ஆகும். அதே மாதிரி இரும்பில் இன்னொரு வகை மேக்னடைட் இரும்புத்தாது, இது 10,619 டன் இருப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கர்நாடகாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் அதிகமாக கிடைக்கிறது. நிலக்கரியில் பார்த்தீங்கன்னா சீனா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா 2வது, இந்தியா 3வது இடத்தில் உள்ளது நிலக்கரி உற்பத்தியில். அலுமினியம் தயாரிக்க நம்மளுக்கு என்ன தேவைன்னா அலுமினியத்தாது, பாக்சைட் தேவைப்படுது. இது வந்து எல்லா பக்கம் கிடைச்சாலும் இதில் நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான பிளேஸ். ஒடிசா மற்றும் ஆந்திராவில் தான் பாக்சைட் அதிக அளவு கிடைக்கிறது. மைக்கா 60% உற்பத்தியில் இந்தியா வந்து முதலிடத்தில் உள்ளது. இதே வந்து மைக்காவில் பெக்மடைட் வகை வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், பீகார் போன்ற இடங்களில் அதிக அளவு கிடைக்கிறது. இது வந்து ஒரு மின்கடத்தா பொருள்னால அதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தங்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் கோலார் தங்கவயல் மற்றும் ஹட்டி தங்கவயல், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கோலார் மற்றும் ஹட்டி தங்கவயல் கர்நாடகாவில் 2 தங்கவயலும் காணப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் ஆனந்த்பூரில் உள்ள ராம்கிரி தங்கவயல் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் காணப்படுகிறது. வைரம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் மத்திய பிரதேசத்தில் உள்ள பன்னா, ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள கோட்டா, கிருஷ்ணா நதி படுக்கை, இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வைரம் வந்து அதிகமாக கிடைக்கிறது. கட்டமைப்புங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம், பொருளாதார கட்டமைப்பு மற்றும் சமூக கட்டமைப்பு. பொருளாதார கட்டமைப்புனா நம்மளுக்கு இப்போ ஒரு இருப்பு பாதை வேணும், ரோடு வேணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார கட்டமைப்பு. சமூக கட்டமைப்புனா நம்ம ஒரு கல்விக்காக, அதே மாதிரி சமூக நலத்திற்காக, ஒரு ஆரோக்கியத்திற்காக, இது மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம சமூக கட்டமைப்புன்னு சொல்லுவோம். இந்தியாவில் மொத்த இருப்பு பாதை நீளம் பார்த்திங்கன்னா 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம மின் வசதியுடன் காணப்படுகிறது. இந்திய ரயில்வேயின் முதல் வைஃபை எங்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னா, இந்திய ரயில்வேயின் முதல் வைஃபை பெங்களூரில் தான் ஏற்படுத்தப்பட்டது. இந்திய ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் இந்தியா ஒன்றாக இணைந்த ஆண்டு எதுன்னா 27/8/2007 ஆண்டு, அதாவது ஆகஸ்ட் 27, 2007 ஆண்டு தான் இந்திய ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் இந்தியா ஒன்றாக இணைந்தது. தேசிய துறைமுக வாரியம், அதாவது துறைமுகத்தையெல்லாம் ஒன்றிணைக்க தேசிய துறைமுக வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1950 ஆண்டு. இதை நம்ம ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்துருப்போம். புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூலங்கள்னா எதுன்னா சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள் சக்தி, புவி வெப்ப சக்தி, உயிரி எரிவாயு சக்தி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூலங்களாகும். 1076 வரை பார்த்திங்கன்னா கல்விங்கிறது மாநில பட்டியல் இருந்தது. 1976க்கு பின்னாடி தான் கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு மாறியது. இந்திய கல்வி முறை, இந்தியாவில் என்னென்ன கல்வி முறைகள் இருக்குன்னா குழந்தை கல்வி,
தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம்னு இந்தியாவில் கல்வி முறைகள் இருக்குது. இப்போ நம்மளுக்கே தெரியும் 10+2+3ங்கிறது தான் பேசிக்காக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா 10+2+3ங்கிறது இருக்குது. வரவு செலவு திட்டத்தில் 3% நிதி எதுக்குன்னா கல்விக்கு ஒதுக்குறாங்க. அனைத்து மருத்துவ முறைகளும் ஒரே அமைச்சகம், அதாவது இப்போ நம்மளுக்கே தெரியும், அதாவது சித்தா, ஆயுர்வேதா, இது மாதிரி ஹோமியோபதி எல்லா மருத்துவ முறைகளும் ஒரே அமைச்சகம். அந்த அமைச்சகம் எதுன்னா ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. உற்பத்தி காரணிகள், அதாவது நிலம், உழைப்பு, காலம், தொழில்நுட்பம், இதையெல்லாம் என்னென்னு நம்ம சொல்லுவோம் உற்பத்தி காரணிகள். இதை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத, அதாவது பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்லபெற என்கிறார் திருவள்ளுவர். உழவு தொழில் செய்பவர் பற்றி வள்ளுவர் கூறிய வரிகள் யாவை? அதாவது வள்ளுவர் உழவுங்கிற ஒரு அதிகாரமே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படிங்கிறது தான் உழவு தொழிலை பற்றி வள்ளுவர் சிறப்பாக கூறிய வரிகளாகும். தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்றவர் யார்? தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்றவர் காந்தியடிகள் ஆவார். காந்தியடிகள் அவர்கள் பார்த்தீங்கன்னா கைத்தொழில், அதாவது கிராம முன்னேற்றம், இதை மத்தியே தான் பேசுவார். அவர் இயந்திரங்களால் உற்பத்தி செய்து ஒரு பொருளாதாரம் முன்னேறுவதை பாவம் என்றவர். அதனால் இயந்திரங்களை பாவம் என்றவர் யாருன்னா காந்தியடிகள் அவர்கள். நேரு இறந்த வருடம் என்ன? நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா 1964ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். நேரு அவர்களும் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்த பின்பு நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு அந்த 5 ஆண்டு திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு நம்ம இந்திய பொருளாதாரத்தை மற்ற நாடுகளோட போட்டி போகிற அளவு கொண்டு வந்தவர் நேரு ஆவார். பழங்கால இந்திய வர்த்தகம் ஆய்வு கட்டுரை அப்படிங்கிற ஒரு பழங்கால இந்திய வர்த்தகம் என்ற ஆய்வு கட்டுரையை எழுதியவர் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் தான். பழங்கால இந்திய வர்த்தகம் என்ற ஆய்வு கட்டுரையை எழுதியவர் ஆவார். இந்தியாவின் தேசிய பங்கீடு, இது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களின் முனைவர் பட்டத்திற்கான அந்த ஆய்வு கட்டுரை. இந்தியாவின் தேசிய பங்கீடு இது முனைவருக்கான ஆய்வு கட்டுரை. இது யாரால் இயற்றப்பட்டதுன்னா அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்டது. 1921 அம்பேத்கர் இந்தியாவின் மாகாண நதி பரவலாக்கல் அப்படிங்கிற ஒரு நூலை இயற்றியுள்ளார். 1923 ரூபாயின் பிரச்சனைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல்ஸ், அதாவது ஒரு கட்டுரைகளாக தான் வந்தது. ரூபாயின் பிரச்சனைகள் இது அம்பேத்கரால் இயற்றப்பட்ட வருடம் 1923ஆம் ஆண்டு. ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றம், அதன் தீர்வு அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது யார் எழுதினால்னா அம்பேத்கர் அவர்கள் தான். ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றம், அதன் தீர்வு என்ற நூல் அம்பேத்கரால் இயற்றப்பட்டது. இந்தியாவின் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள், இது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள்ங்கிற நூல் 1918 அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் அம்பேத்கர் முடிஞ்சவனே ஜே.சி. குமரப்பா, அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காந்தியடிகள், இதெல்லாம் இவங்களை பற்றி காந்திய பொருளாதாரம் பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் இம்பார்ட்டண்டாக நம்ம என்னங்கிறது பார்த்தலாம். ஜே.சி. குமரப்பா அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஜோசப் செல்லத்துறை குமரப்பா. இவர் தஞ்சாவூரில், நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் 1892ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தினைத்தை மையமாக கொண்டு வாழ்ந்தவர் ஜே.சி. குமரப்பா ஆவார். குமரப்பா பார்த்தீங்கன்னா யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் பணி செய்து கொண்டிருந்தார். 1935ஆம் ஆண்டு கிராம தொழில் கழகம் என்ற தொழிற்கழகத்தை உருவாக்கினார். இவர் பார்த்தீங்கன்னா குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றியவர் ஜே.சி. குமரப்பா ஆவார். குமரப்பா அவர் எழுதின நூல்கள் பார்த்தீங்கன்னா நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறித்துவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும், இந்த 2 நூல்களும் குமரப்பா அவர்களால் எழுதப்பட்டது. குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் யார்? இவர் பார்த்தீங்கன்னா காந்தி வழியவே பின்பற்றி வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதனால் அவரை பச்சை காந்தி என்று அழைத்தவர் யாருன்னா வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா என்பவர் தான் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் ஆவார். அடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி.கே.ஆர்.வி. ராவ். அவர் பார்த்தீங்கன்னா இவரும் பொருளாதாரம் ரிலேட்டடாக நிறைய கருத்துக்களை சொல்லியிருப்பார். வி.கே.ஆர்.வி. ராவ் ஆர்வமுடைய 3 கருத்துக்கள். இவர் எந்தெந்த 3 கருத்துக்கள் ஆர்வமுடையவராக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா தேசிய வருமானம், உணவு ஊட்டச்சத்து மற்றும் பண்டங்களின் பகிர்வு, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு, இந்த 3 கருத்துக்களையுமே
ராவ் அவர்கள் ஆர்வமுடையவராக இருந்தார். ராவ் அவர்களால் தான் தேசிய வருமான கணக்கீடு முறை கொண்டு வரப்பட்டது. இவர் ராவ் பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸின் மாணவர் ஆவார். கீன்சன் மாணவர்களில் தலை சிறந்தவர் ராவ் என்றவர் யார்? இப்போ கீன்சனின் மாணவர்களில் தலை சிறந்தவர் ராவ் என்றவர் HW சிங்கர் ஆவார். முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும், இது ஒரு ஆய்வு கட்டுரை. இது யாரால் இயற்றப்பட்டதுன்னா ராவ் அவர்களால் தான் முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வு கட்டுரை இயற்றப்பட்டது. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு? இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு? இந்த நூலை ராவ் 1938ஆம் ஆண்டு இயற்றியிருந்தார். முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு, இது ஒரு நூல் தான். இந்த நூல் பார்த்தீங்கன்னா ராவ் அவர்களால் 1952ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அதாவது முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு என்ற நூல். ராவின் 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள். அவர் அதாவது டெல்லி பொருளாதார பள்ளியை அமைச்சிருந்தார். அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லியில் அமைச்சிருந்தார். சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் இதை பெங்களூரில் அமைச்சிருந்தார். இதுதான் ராவின் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டமான கழகங்கள் ஆகும். அடுத்தவர் பார்த்தீங்கன்னா அமர்தியா குமார் சென். சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஓர் கட்டுரை. இவர் அமர்தியா குமார் சென்னால் 1981ஆம் ஆண்டு இந்த ஒரு கட்டுரை வெளிவந்தது. அது பார்த்தீங்கன்னா வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரை. இது சென் அவர்களால் இயற்றப்பட்டது. சென் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்காரு. அமர்தியா குமார் சென் இவர் 1998ஆம் ஆண்டு நோபல் பரிசு நம்ம பொருளாதாரத்துக்காக இந்தியாவில் பெற்றவர் ஆவார். அடுத்தது தலா வருமானம். தலா வருமானங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு குடிமகனின் சராசரி தலா வருமானம் என்பது நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையில் வகுக்க கிடைப்பது தான் தலா வருமானம் ஆகும். இது மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதாவது குடிமகனின் சராசரி தலா வருமானம் என்பது நாட்டு வருமானம் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகையில் வகுக்க கிடைப்பது தான் தலா வருமானம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததில் புக் பேக் கொஸ்டின். இது உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் புக் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன்சரையே கொடுத்துருப்பாங்க. அதை நான் போட்டிருக்கேன், என்னங்கிறத பார்க்கலாம். கர்நாடகத்தின் முக்கிய தங்கச் சுரங்க பகுதி எது? கோலாரா, ராமகிரியா, அனந்தபுரா, கொச்சினா? கர்நாடகத்தின் முக்கிய தங்கச் சுரங்க பகுதி கோலாரா ஆகும். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவது குறிப்பிடுவது எது? ஜிஎன்பியா, ஜிடிபியா, என்என்பியா, தலா வருமானமா? ஜிடிபி தான், செகண்ட் ஆப்ஷன் தான். ஜிடிபி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவது குறிப்பிடப்படுவது ஆகும். கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? மெக்சிகோவா, கானாவா, பிரான்ஸா, ஸ்ரீலங்கா தான். இதில் பிரான்ஸ் தான் முன்னேற்றம் அடைந்த நாடாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th ஒன், வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம். அதாவது வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் 4ஆ, 7ஆ, 5ஆ, 10ஆ? 7வது இடம் தான் நம்ம இந்தியா இடம் பிடிச்சிருக்கு. சாரி, இதில் எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? அதாவது 2001 தான் இந்தியாவின் மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது. கலப்பு பொருளாதாரம் என்பது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தனியார் துறை மற்றும் வங்கிகள், பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது, பொதுத்துறை மற்றும் வங்கிகள், பொதுத்துறைகள் மட்டும். கலப்பு பொருளாதாரங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தான். அதாவது பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது ஆப்ஷன் உங்களுக்கே தெரியும். கச்சா இறப்பு வீதமா, கச்சா பிறப்பு வீதமா, கச்சா சிசு வீதமா, மகப்பேறு இறப்பு வீதமா? கச்சா இறப்பு வீதம் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1000 மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கைங்கிறது கச்சா இறப்பு வீதமா, சோர்வு வீதமா, கச்சா பிறப்பு வீதமா? இது கச்சா பிறப்பு வீதம் தான். 1000 மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கையை குறிப்பது கச்சா பிறப்பு வீதமாகும். இந்திய பொருளாதாரம் டேஸின் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. அதாவது பொருளாதார சமநின்மையா, கலப்பு பொருளாதாரமா, நகரமயமாதலா, போதுமான வேலை வாய்ப்புகள் இருப்பது? இதில் ஆப்ஷன் ஆ தான். அதாவது பொருளாதார சமநிலையின்மை தான் இந்திய பொருளாதாரம் வலிமையின்மையாக இருப்பதற்கு காரணமாகும்.
மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு இட அமைப்பியலா, மக்கள் தொகையியலா, புவியியலா, தத்துவியலா. இதில் நம்மளுக்கே தெரியும் மக்கள் தொகையியல் தான் மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு ஆகும். மக்கள் தொகையில் 1921 வருடம் டேஸ் எனப்படுகிறது. அதாவது நம்ம பார்த்தோமே சிறிய பிரிவினை வருடமா, மக்கள் தொகை வெடிப்பு வருடமா, நகரமயமாதல் வருடமா, பெரும் பிரிவினை. இதில் ஆப்ஷன் இ தான் பெரும் பிரிவினை வருடம் தான் 1921 வருடம். மக்கள் தொகை அடர்த்தி என்பது அதாவது நிலத்தின் அளவு டிவைடட் பை மக்கள் தொகையா, நிலத்தின் அளவு டிவைடட் பை வேலை வாய்ப்பா, மக்கள் தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவா, மக்கள் தொகை டிவைடட் பை வேலை வாய்ப்பா. இதில் மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவு ஆகும். தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அம்பேத்கரா, நேரு அவர்களா, ராதாகிருஷ்ணன் அவர்களா, ராவ் அவர்களா? இதில் தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள். காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? ஜவஹர்லால் நேருவா, ராவா, ஜே.சி. குமரப்பாவா, ஏ.கே. சென்னா? இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஜே.சி. குமரப்பா அவர்கள் தான் காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஆவார். ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? நேரு அவர்களா, ஹலோனோபிசா, ராஜேந்திர பிரசாத்தா, இந்திரா காந்தியா? ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். அதாவது குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகளா, இந்திய ரூபாயின் சிக்கல்களா, சமதர்ம பொருளாதாரமா, மேற்கண்ட அனைத்துமா? அம்பேத்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள் அடிப்படையில் தான் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்கிறார். எந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது? அதாவது சமதர்ம சிந்தனையா, ஒழுக்க நெறி அடிப்படையா, கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி? இதுக்கு அதாவது ஒழுக்க நெறி அடிப்படையிலேயே, அதாவது ஆப்ஷன் ஆ தான், ஒழுக்க நெறி அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. வி.கே.ஆர்.வி. ராவ் இவரின் மாணவராக இருந்தார். யாரோட மாணவராக இருந்தார்? ஜே.எம். கீன்ஸா, காலின் கிளார்க்கா, ஆடம் சுமித்தா, ஆல்பர்ட் மார்ஷலா? இவர் ஜே.எம். கீன்ஸின் மாணவர் தான் வி.கே.ஆர்.வி. ராவ் ஆவார். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசினை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு 1998, 2000, 2008, 2010? 1998 தான் அமர்த்தியா சென் அவர்கள் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசினை பெற்ற ஆண்டாகும். திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது எது? செல்வமா, வறுமை சமுதாயத்தின் சாபமா, வேளாண்மையா, மேற்கண்ட அனைத்தும் தான் திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது. லெசன் 8ல பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். இதில் பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமா வந்ததுலேருந்து சர் தாமஸ் ரோ பற்றி சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள் வரும். வங்கி பற்றி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எத்தனை, அப்புறம் ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களும் என்னென்ன யூஸ், அதில் எத்தனை % அச்சீவ் பண்ணாங்கங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதில் இப்போ ஸ்டார்டிங்கில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னர் பின்னர் என்னங்கிறத பார்க்கலாம். சுதந்திரம் பற்றி டெய்லர் கோவன் என்ன கூறுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது. சுதந்திரம் வாழ்வின் சுவாசம். வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற சொன்னவர் பார்த்தீங்கன்னா டெய்லர் கோவன் ஆவார். வாஸ்கோடகாமா இந்தியா வந்த ஆண்டு என்ன? வாஸ்கோடகாமா அவர்கள் தான் போர்ச்சுகீசிய மாலுமி. அவர் 1498 ஆண்டு மே 20 கேரளா உள்ள கோழிக்கோடு கேலிக்கட்டில் தான் அவர் தரையிறங்கினார். போர்ச்சுகீசியர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா கோவாவில் 1510 வணிகம் இந்தியாவோட வணிகத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. 1601 பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி நம்ம இந்தியாவோட வாணிகத்தை தொடங்கினாங்க. 1614 சர் தாமஸ் ரோங்கிற ஆங்கிலேய அதிகாரி தான் ஜஹாங்கீரிடம் அனுமதி பெற்று அதிலிருந்து தான் நம்ம இந்தியாவையே அப்படியே வளைச்சி போட ஆரம்பித்தாங்க. அவர் யார்கிட்ட அனுமதி வாங்கினார்னா சர் தாமஸ் ரோங்கிறத ஞாபகம் வச்சுங்க. யார்கிட்ட அனுமதி அவர் பெற்றார்னா ஜஹாங்கீரிடம் அனுமதி பெற்றார். 1858 பார்த்தீங்கன்னா 1858 வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்த அதிகாரம் 1858 ஆண்டு ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது. காலனி ஆதிக்க ஆண்டுகளை பொருளாதார வல்லுநர்கள் என்னவாறு அதாவது
நம்ம இந்தியாவை வந்து ஆங்கிலேயர் ஆண்ட காலங்களை வந்து பொருளாதார வல்லுநர்கள் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. வணிக மூலதன காலம்னா 1757 ஆண்டு முதல் 1813 ஆண்டு வரை. இதில் மோஸ்ட்லி என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்கள் நம்மகிட்ட இருந்து மூலப்பொருட்கள் இதெல்லாம் வந்து சுரண்டலைத்தான் பண்ணாங்க வணிக மூலதன காலத்தில். தொழில் மூலதன காலம் பார்த்தீங்கன்னா 1813 டு 1858 ஆண்டு வரை. அவங்க நம்மகிட்ட இருந்த கொண்டு போன மூலப்பொருள் மூலம் பொருட்களை உற்பத்தி பண்ணி நம்ம இந்தியா வந்து சந்தை மாதிரி பயன்படுத்துறது தான் தொழில் மூலதன காலம் 1813 டு 1858 ஆண்டு வரை. நிதி மூலதன காலம் சுதந்திரம் அடைகிற வரைக்கும் உள்ள காலம் பார்த்தீங்கன்னா நிதி மூலதன காலமாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி மூலதன காலத்தில் நம்மளுக்கு வந்து நிறையா, அதாவது ரயில்வே ட்ராக்கு இது மாதிரிலாம் நிறையா ஆங்கிலேயர்களால் நம்மளுக்கு கிடைச்சது. சுதந்திரத்திற்கு முன் 3 வகையான நில உடைமை முறைகள் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்துவாரி முறை. ஜமீன்தாரி முறைனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற நிலத்தில் வந்து வசூல் செய்து ஒரு 100% வருதுன்னா 99 வந்து ஆங்கிலேயர்களுக்கு தரணும், 1% அவங்க வச்சுக்கலாம். மகள்வாரி முறைங்கிறது அதே மாதிரி அந்த நிலத்தை வந்து குத்தகை கொடுத்து அது மகள்வாரி முறை. ரயத்துவாரி முறைங்கிறது சொத்தெல்லாம் வந்து அந்த உரிமையாளர்கிட்டே இருக்குது, அது வந்து ரயத்துவாரி முறையாகும். லார்டு காரன்வாலிஸ் இவர் தான் வந்து 1793 ஆண்டில் நிரந்தர சொத்துரிமை முறையை அறிவித்தவர் லார்டு காரன்வாலிஸ் ஆவார். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை அல்லது நிலச்சுவான்தாரர் முறை இயற்றப்பட்டது அந்த 1793 ஆண்டு. மகள்வாரி முறைங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது தான் இனவாரி முறை. அதாவது குறிப்பிட்ட, அதாவது ஊரில் ஒரு குழு இருந்ததுன்னா அந்த குழுக்களுக்கிட்ட வந்து இனவாரி முறைப்படி சொல்கிறது தான் மகள்வாரி முறை. ரயத்துவாரி முறைங்கிறது சொந்த சாகுபடி முறை. இந்த ரயத்துவாரி முறை முதல்ல பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அமல்படுத்தப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இறுதியில் 36 சணல் ஆலைகளும் 194 பருத்தி ஆலைகளும் அதிக எண்ணிக்கையிலான தொழில் பூங்காக்களும் இருந்தன. நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 6 மில்லியன் டன்களாக இருந்தது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில். இந்திய தொழிற்கொள்கை வந்து எந்தெந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1948 ஆண்டு முதல் தொழிற்கொள்கை, அதே மாதிரி 1956, 1977, 1980, 1990 அண்டு 91 வந்து இந்திய தொழிற்கொள்கை இயற்றப்பட்டது. இந்தியாவின் முதல் தொழிற்கொள்கை எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா ஏப்ரல் 6, 1948 ஆண்டு இயற்றப்பட்டது. இதில் 4 வகையான தொழில்களாக அந்த தொழிற்கொள்கையை பிரிச்சிருந்தாங்க. தொழிற்கொள்கை 1956 ஆண்டு இரண்டாவது தொழிற்கொள்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா மகளனோபிஸின் மாதிரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது தான் 1956 ஆண்டு தொழிற்கொள்கை. இதில் வந்து அவர் வந்து 3 வகையான தொழில்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தைன்னா MS சுவாமிநாதன் தான் ஞாபகம் வருவாங்க. அப்போ வேளாண்மை துறையில் வந்து புதிய தொழில்நுட்பம் செய்யணுங்கிறதுக்காக பண்ணப்பட்டது தான் பசுமை புரட்சி. இது வந்து 1960 டு 61 சிறந்த புரட்சியாக பசுமை புரட்சி இருந்தது. இதில் வானவில் புரட்சிங்கிறதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன புரட்சி அது ரிலேட்டடாக சம்மந்தப்பட்டது என்னங்கிறத பார்க்கலாம். பழுப்பு புரட்சிங்கிறது தோல் பொருட்கள் சம்பந்தப்பட்டது தான் பழுப்பு புரட்சி. இளஞ்சிவப்பு புரட்சிங்கிறது இறால் மீன். சாம்பல் புரட்சிங்கிறது உரங்கள். சிவப்பு புரட்சிங்கிறது இறைச்சி மற்றும் தக்காளி. அதே மாதிரி வட்டத்தட்டு அது வந்து உருளைக்கிழங்கு. வெள்ளி புரட்சிங்கிறது வட்ட புரட்சிங்கிறது உருளைக்கிழங்கு. வெள்ளி புரட்சிங்கிறது முட்டை. கருப்பு புரட்சிங்கிறது பெட்ரோலியம். தங்க புரட்சி பழங்கள் மற்றும் ஆப்பிள். மஞ்சள் புரட்சிங்கிறது எண்ணெய் வித்துக்கள். நீல புரட்சிங்கிறது மீன். வெண்மை புரட்சிங்கிறது பால். பசுமை புரட்சிங்கிறது வேளாண்மை உணவு தானிய உற்பத்தியை சொல்றது பசுமை புரட்சி. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வானவில் புரட்சி. அதாவது பழுப்பு, இளஞ்சிவப்பு, சாம்பல் இப்படி என்னென்ன புரட்சிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் வந்து டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின் தான். இரண்டாவது பசுமை புரட்சி இது வந்து பார்த்தீங்கன்னா 2006 டு 7 வந்து இந்த மாதிரி ஒரு பசுமை புரட்சி ஏற்படுத்த இது பண்ணாங்க. 2006-7 பார்த்தீங்கன்னா 214 மில்லியன் உணவுப் பயிர் உற்பத்தி இருந்தது. அதை வந்து 2020க்குள்ள 400 மில்லியனாக உயர்த்த முயற்சி செய்யப்பட்டது தான் இரண்டாவது பசுமை புரட்சி ஆகும். எஃகு தொழிற்சாலை இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன தொழில்கள் அப்படிங்கிறது அந்த லெசனில் இருக்கும். முதல் எஃகு தொழிற்சாலை மேற்கு வங்காளத்தில்
உள்ள ஜாரியாவில் குல்டி என்னும் இடத்தில் வங்காள இரும்பு தொழில் கம்பெனி இது தொடங்கப்பட்டது. இது தொடங்கப்பட்ட ஆண்டு 1870ஆம் ஆண்டு. டிஸ்கோ பெரிய இரும்பு தொழிற்சாலை 1907ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூரில் அமைக்கப்பட்டது. JJSCO பான்பூரில் இந்த தொழிற்சாலை 1919ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம்னா பத்ராவதி. இது கர்நாடகாவில் பத்ராவதியில் உள்ள விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழில் தான் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனமாகும். பொதுத்துறையில் எஃகு நிறுவனங்கள் எது அது எந்தெந்த நாடு உதவி செஞ்சிருக்காங்கிறத இப்போ பார்க்கலாம். ரூர்கேலா ரூர்கேலா ஒரிசாவில் இருக்கு, உதவி செஞ்ச நாடு ஜெர்மனி. பிலாய் இது மத்திய பிரதேசத்தில் உள்ளது, உதவி செய்த நாடு ரஷ்யா. துர்காப்பூர் இது மேற்கு வங்காளத்தில் உள்ள துர்காப்பூர், இதில் உதவி செய்த நாடு இங்கிலாந்து. பொக்காரே இது ஜார்க்கண்டில் இருக்கு, உதவி செய்த நாடு ரஷ்யா. பர்ணப்பூர் இது மேற்கு வங்காளத்தில் இருக்கு, இது தனித்துறையிலிருந்து பெறப்பட்டது, உதவி தனித்துறையிலிருந்து பெறப்பட்டது. விசாகப்பட்டினம் ஆந்திரா, இது உதவி செய்த நாடு ரஷ்யா. பெர்ன்பூர் மேற்கு வங்காளத்தில் இருக்கு, இது தனியார் துறையிடமிருந்து 1976ல் உதவி பெறப்பட்டது. சேலம் தமிழ்நாட்டில் இந்திய அரசு, இது வெளிநாட்டு உதவி இல்லை, இந்திய அரசால் அமைக்கப்பட்டது தான் தமிழ்நாடு சேலத்தில் உள்ள அந்த எஃகு நிறுவனம். விஜய்நகர் இது கர்நாடகாவில் உள்ள விஜய்நகர், இதுவும் இந்திய அரசால் உதவி செய்யப்பட்டது. பத்ராவதி இது கர்நாடகாவில் உள்ளது, நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம். மத்திய மாநில அரசுக்கு சொந்தமானது தான் பத்ராவதி, கர்நாடகாவில் உள்ள இரும்பு எஃகு நிறுவனமாகும். செயில் இது பார்த்தீங்கன்னா செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடுங்கிறது தான் செயில். இது 1974ல் நிறுவப்பட்டது. நம்ம எஃகு உற்பத்தியில் இந்தியாவோட இடம் எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா 8வது இடத்தில் உள்ளது. இந்த செயில் எதுக்காக அமைக்கப்பட்டதுன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த அந்த எஃகு உற்பத்தி நிறுவனங்கள் எங்கெங்கே இருக்கோ அதையெல்லாம் அதாவது ஒரு ஒழுங்குபடுத்த சீர்படுத்த அமைக்கப்பட்ட அமைப்பு தான் செயில். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது தான் செயிலோட ஃபுல் ஃபார்ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் சணல் தொழிற்சாலை. இந்தியாவில் முதல் சணல் தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா 1855ஆம் ஆண்டில் மேற்கு வங்கத்தில் உள்ள ரேஸ்ரா என்னும் ஊரில் அமைக்கப்பட்டது. இது சணல் உற்பத்தியில் இந்தியா பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் உள்ளது. முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை இது பார்த்தீங்கன்னா 1818ல் குளோஸ்டர் நகர், இது கொல்கத்தாவில் குளோஸ்டர் நகருங்கிற இடத்துல முதல் நவீன உற்பத்தி ஆலை நிறுவப்பட்டது. 1854ல் மும்பையில் பார்த்தீங்கன்னா மும்பை நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி, இது யாரால் அமைக்கப்பட்டதுன்னா KGN டேஃபர் என்பவரால் 1854ல் மும்பை நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி அமைக்கப்பட்டது. இந்தியா சர்க்கரை உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 1/3 பங்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் இந்திய சர்க்கரை உற்பத்தியில் 1/3 பங்கு மகாராஷ்டிரா, அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து கிடைக்கிறது. உலகின் 3வது பெரிய தொழில் எதுன்னு கேட்டால் உரத்தொழில் தான் உலகின் 3வது பெரிய தொழிலாகும். இந்திய காகித தொழிற்சாலை, இந்தியா காகித தொழிலில் எத்தனாவது இடத்தில் உள்ளதுன்னா 15வது இடத்தில் உள்ளது. வங்கம் இதில் பார்த்தீங்கன்னா 1812ல் செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல முதல் காகித ஆலை அமைக்கப்பட்டது. இயற்கை பட்டு தயாரிப்பில் இந்தியா பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் உள்ளது. சீனா முதலிடத்தில் உள்ளது. இந்தியா உற்பத்தி செய்யும் 5 வகையான பட்டுக்கள் என்ன வகையான பட்டுக்கள்ங்கிறத பார்க்கலாம். மல்பெரி பட்டு, வெப்பமண்டல டஸ்ஸர் பட்டு, ஓக் டஸ்ஸர், பட்டு எரி, முகாப்பட்டு, இது மாதிரி 5 வகையான பட்டுக்களை இந்தியாவிலிருந்து நம்ம உற்பத்தி செய்கிறோம். இந்தியாவில் முதல் எண்ணெய் கிணறு எங்கே அமைக்கப்பட்டதுன்னா அசாம் மாநிலத்தில் டிக்பாய் எண்ணெய் கிணறு தான் முதல் எண்ணெய் கிணறாகும். இது அமைக்கப்பட்ட ஆண்டு 1889ஆம் ஆண்டு ஆகும். ONGC அதாவது ONGC எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1956ஆம் ஆண்டு. இது உத்தராகண்டில் உள்ள டெஹ்ராடூன்கிற இடத்துல தான் ONGC அமைக்கப்பட்டது. காத்திருப்பு காலம் மிக குறைவாக உள்ள தொழில் எதுன்னா சிறு தொழிலில் தான் காத்திருப்பு காலம் மிக குறைவாக உள்ள தொழில் ஆகும். உற்பத்தி நிறுவனங்கள், இப்போ உற்பத்தி நிறுவனங்களை நம்ம பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். குறு உற்பத்தி நிறுவனங்கள், நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள், சிறு உற்பத்தி நிறுவனங்கள்னு 3 வகையாக பிரிக்கலாம். குறு உற்பத்தி நிறுவனங்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா
தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 25 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கணும். அந்த முதலீடு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் வரைக்கும் இருந்ததுன்னா அது குறு உற்பத்தி நிறுவனங்கள் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறு உற்பத்தி நிறுவனங்கள். இதில் பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து 25 லட்சத்துக்கு அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருந்தால் சிறு உற்பத்தி நிறுவனங்கள். அந்த தொழிற்சாலையில் வந்து முதலீடு இருக்கிறது வந்து 25 லட்சத்துக்கு அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருந்தால் அது சிறு உற்பத்தி நிறுவனங்கள் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள். தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கு அதிகமாகவும் 10 கோடிக்கு மிகாமலும் இருந்தால் அது வந்து நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள் ஆகும். குறுனா 25 லட்சம், சிறு உற்பத்தி நிறுவனங்களா 25 லட்சம் டு 5 கோடிக்கு குறைவா, நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள்னா 5 கோடிக்கு மேலேயும் 10 கோடிக்கு மிகாமலும் இருந்தால் நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவை நிறுவனங்கள். இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா குறு சேவை நிறுவனங்கள், சிறு சேவை நிறுவனங்கள், நடுத்தர சேவை நிறுவனங்கள். இதிலும் பார்த்தீங்கன்னா குறு சேவை நிறுவனங்கள் இதில் முதலீடு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்திற்கு மிகாமல் இருந்தால் இது குறு சேவை நிறுவனங்கள். சிறு சேவை நிறுவனங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தை விட அதிகமாகவும் 2 கோடிகளுக்கு மிகாமலும் இருக்கணும். 2 கோடிக்குள்ள இருந்ததுன்னா சிறு சேவை நிறுவனங்கள். நடுத்தர சேவை நிறுவனங்கள்னா 2 கோடிக்கு அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருந்தால் அது வந்து நடுத்தர சேவை நிறுவனங்கள் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வங்கிகள் அப்படிங்கிறத நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். அரசாங்கத்தின் பங்குகள் பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பொதுத்துறை வங்கிகள்னு சொல்கிறோம். அதாவது அரசாங்கத்தின் பங்கு வந்து 50% மேலே கொண்டிருந்த வங்கிகள் எல்லாம் பொதுத்துறை வங்கிகள் என அழைக்கப்படுகின்றன. பொதுத்துறை வங்கிகள் வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா மாநில வங்கிகள் மற்றும் அவற்றின் கூட்டு நிறுவனங்கள்ங்கிறது இரண்டாம் வகை வங்கிகள் ஆகும். இது பொதுத்துறை வங்கிகளின் வகைகள் ஆகும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 72.9% வந்து பொதுத்துறை வங்கிகளாக உள்ளன. அது கவுண்ட், அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் எத்தனை வங்கிகள் பார்த்தீங்கன்னா 27 பொதுத்துறை வங்கிகள் உள்ளது, 22 தனியார் வங்கிகள் இந்தியாவில் காணப்படுகின்றன. ஜூலை 19 வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகளை வந்து தேசியமயமாக்கினாங்க. அதில் வந்து ஜூலை 19 1969 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. அதே வந்து ஏப்ரல் 15 1980 ஆண்டு 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. மொத்தம் பார்த்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 20. வங்கிகள் தேசியமயம் இது எந்தெந்த வங்கிகள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 1969 பார்த்தீங்கன்னா 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. 1980 பார்த்தீங்கன்னா 200 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. இப்போ நம்ம பார்த்த மாதிரி 19 ஜூலை 1969 வந்து அலகாபாத் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா வங்கி, மத்திய வங்கி, தேனா வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, சிண்டிகேட் வங்கி, யூனியன் வங்கி, யுனைடெட் வங்கி, யூகோ வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வந்து 19 ஜூலை 1969 தேசியமயமாக்கப்பட்டன. இதே 15 ஏப்ரல் 1980 பார்த்தீங்கன்னா ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1980 இந்த 6 வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்டன. அப்போ நான் வச்சுங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 20ங்கிறத. பொருளாதார திட்டமிடல், அதாவது இப்போ நம்ம சுதந்திரம் பெற்ற பின்னாடி இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது நம்ம இந்தியன் பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ரஷ்ய நாட்டிடமிருந்து தான் இந்த 5 ஆண்டு திட்டங்கள், அதாவது பொருளாதார திட்டமிடல் என்ற கொள்கை பெறப்பட்டது. இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம். பொருளாதார திட்டமிடல் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ரஷ்யாவில் இருந்து தான் பொருளாதார திட்டமிடல் பெறப்பட்டது. 12 ஐந்தாண்டு திட்டங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2017 வரைக்கும் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2012 முதல் 2017 வரை உள்ள காலம்தான் 12ஆம் ஐந்தாண்டு திட்டங்கள். இதுதான் வந்து இறுதியான ஐந்தாண்டு திட்டம். அதற்கு பதிலாக நம்மளுக்கே தெரியும் நிதி ஆயோக்குங்கிறத 2015 கொண்டு வந்தாங்க. அதோட வந்து அதாவது 2012 to 17 வரைக்கும் இறுதியான ஐந்தாண்டு திட்டம் 12ஆம் ஐந்தாண்டு திட்டம். அதற்கு ஐந்தாண்டு திட்டத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது தான் நிதி ஆயோக் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் முதல் ஐந்தாண்டு திட்டம் என்னங்கிறத பார்க்கலாம். அதோட காலம் என்ன, அதோட
மாதிரி என்னங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 டு 56 நிறைவேற்றப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரோல்ட் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது தான் முதல் 5 ஆண்டு திட்டம். இதோட முதன்மை நோக்கம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான் இதோட முதன்மை நோக்கமாக இருந்தது. இத்திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 3.6 வளர்ச்சி வீதம் துடன் இலக்கை விட அதிகம் வெற்றி பெற்றது தான் முதல் 5 ஆண்டு திட்டம். இரண்டாம் 5 ஆண்டு திட்டம் இதோட காலம் பார்த்தீங்கன்னா 1956 டு 61. இத்திட்டம் பார்த்தீங்கன்னா பிசி மகளநோபிஸ் அந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது தான் இரண்டாம் 5 ஆண்டு திட்டம். இதனோட முதன்மை நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது தான் இரண்டாம் 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம். இத்திட்டம் பார்த்தீங்கன்னா 4.1 வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மகளநோபிஸ் திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டம், அப்போ இரண்டாம் 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன, அதில் ஆப்ஷன் வந்து வேளாண்மை, தொழில் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம தொழிலுங்கிறதான் சூஸ் பண்ணணும். இது மாதிரி கொஸ்டின் தான் வரும். உங்களுக்குலாம் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அது மாதிரி கொஸ்டினை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் 5 ஆண்டு திட்டம். மூன்றாவது 5 ஆண்டு திட்டத்தின் காலம் பார்த்தீங்கன்னா 1961 டு 66. இத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காட்கில் திட்டம் என்றும் அழைக்கப்பட்டது. மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் தான் காட்கில் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. இதோட முதன்மை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துவது தான் மூன்றாவது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கமாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1961 சீன இந்திய போர் நடந்தது. அதனால் இதோட முழு இலக்கை வந்து 5.6 வந்து அடைய இயலவில்லை. அடுத்தது திட்ட விடுமுறை காலம். இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் மூன்றாவது 5 ஆண்டு திட்டத்தின் தோல்வி வந்து இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும். திட்ட விடுமுறை காலம் எப்போ நடந்ததுன்னா அந்த 66 டு 69 அந்த 3 இயர்ஸ் தான் வந்து திட்ட விடுமுறை காலம். இதில் மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் தோல்வி மற்றும் இந்திய பாகிஸ்தான் போர்னால இந்த திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும். இந்த காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அது வந்து வேளாண்மை, வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தான் இந்த திட்ட விடுமுறை காலம். அதாவது 66 டு 69 வரைக்கும் திட்ட விடுமுறை காலமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காம் 5 ஆண்டு திட்டம். நான்காம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1969 டு 74 வரைக்கும் இருந்ததுதான் நான்காம் 5 ஆண்டு திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 முக்கிய நோக்கங்கள் இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தற்சார்பு நிலையை அடைதல் தான் இந்த நான்காம் 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டம் அதன் இலக்கினை 5.7% வளர்ச்சியை எட்டாமல் 3.3 வளர்ச்சியை மட்டுமே வெற்று தோல்வியடைந்தது. இந்த திட்டத்தோட பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இலக்கு என்னன்னு வச்சிருந்தாங்கன்னா 5.7, ஆனால் அது அடைஞ்சது பார்த்தீங்கன்னா 3.3. அதனால வளர்ச்சியை மட்டுமே பெற்று தோல்வி அடைந்தது. ஐந்தாம் 5 ஆண்டு திட்டம் இதோட காலம் பார்த்தீங்கன்னா 1974 டு 79 வரைக்கும் தான் ஐந்தாம் 5 ஆண்டு திட்டம். இத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது தான் ஐந்தாம் 5 ஆண்டு திட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு வந்து 4.4%. அதை விட வந்து என்னாச்சுன்னா 4.8% வளர்ச்சி பெற்று இந்த ஐந்தாம் 5 ஆண்டு திட்டம் வெற்றி பெற்றது. இத்திட்டத்திற்கான முன்வரைவு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இத்திட்டம் 1978 ஆண்டு ஓராண்டுக்கு முன்பே வந்து கைவிடப்பட்டது தான். இப்போ ஐந்தாம் 5 ஆண்டு திட்டம் யாரோட முன்வரைவுன்னு கேட்டால் டிபி தாரோட முன்வரைவினால் தயாரிக்கப்பட்டது. இத்திட்டம் வந்து 1978 ஆண்டு ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது தான் ஐந்தாம் 5 ஆண்டு திட்டம் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுழல் திட்டம். இதில் 1978 மற்றும் 79 ஆண்டு ஒரு வருட காலத்திற்காக சுழல் திட்டம், அதாவது 78 அதை கைவிட்டதுனால ஒரு வருஷம் சுழல் திட்டம். அந்த சுழல் திட்டம் எந்த வருஷங்கிறத ஞாபகம் வச்சுங்க, 1978 to 79. இது ஐந்தாவது 5 ஆண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது தான் சுழல் திட்டமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் 5 ஆண்டு திட்டம். இதில் ஒவ்வொரு காலம், அதாவது அந்த இயரை ஞாபகம் வச்சுங்க, அதோட என்ன மாதிரிங்கிற ஞாபகம் வச்சுங்க, அதோட என்ன இலக்குங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆறாம் 5 ஆண்டு திட்டம் 1980 1985 வரைக்கும் இருந்தது தான் ஆறாம் 5 ஆண்டு திட்டம். இத்திட்டத்தினோட அடிப்படை நோக்கங்கிறது பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு தான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். வறுமை ஒழிப்பு, இதை நம்ம இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஹரிப் காட்டோ அப்படி என்பது இதன் லட்சியமாகும். வறுமை ஒழிப்பு தான் ஹரிபி காட்டோங்கிறது தான் இந்த
ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் லட்சியம். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு பார்த்தீங்கன்னா 5.2, ஆனால் 5.7 வளர்ச்சி எட்டப்பட்டது, அதிகமாகவே எட்டப்பட்டு வெற்றி கண்டது. அப்போ வறுமை ஒழிப்பு திட்டம்ங்கிறது எதுன்னா ஆறாம் ஐந்தாண்டு திட்டம்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏழாம் ஐந்தாண்டு திட்டம், அதோட காலம் பார்த்தீங்கன்னா 1985 to 1990 வரைக்கும் உள்ள திட்டம் தான் ஏழாம் ஐந்தாண்டு திட்டம். இத்திட்டத்தின் நோக்கம் பார்த்தீங்கன்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குவது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருந்தது. முதன்முறையாக இத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தில். இதில் தனியார் துறையின் வெற்றியாக இது அமைந்தது. இத்திட்டத்தின் வளர்ச்சி 5% தான், ஆனால் வளர்ச்சி 6% வளர்ச்சி கண்டது. இது ஏழாம் ஐந்தாண்டு திட்டம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டு திட்டங்கள் எதனால் கொண்டு வரப்பட்டதுன்னா மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. எனவே பார்த்தீங்கன்னா 1990-91 மற்றும் 91-92 இந்த 2 ஆண்டுகளுக்கும் 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அப்போ அங்கே ஒரு 3 வருஷம். அதே மாதிரி இந்த ஆண்டு திட்டங்கள்ங்கிறது 1991 அண்டு 91 to 92ங்கிறத ஞாபகம் வச்சுங்கள். 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டுகள் என்னங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் பார்த்தீங்கன்னா 1990 to 1997 வரைக்கும் தான் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். இத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இதோட நோக்கம் வேலைவாய்ப்பு, கல்வி இருந்தது, சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது தான் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ 1992 தான் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு பார்த்தீங்கன்னா 5.6, ஆனால் அது வெற்றி அடைஞ்சு என்ன ரீச் ஆச்சுன்னா 6.8% வளர்ச்சி எட்டப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். இது 1997 to 2002 ஆண்டு வரை உள்ள திட்டம் தான் 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோட கவனம் அல்லது நோக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. இத்திட்ட கால வளர்ச்சி இலக்கான 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை. இந்திய பொருளாதாரம் 5.6 வளர்ச்சியை மட்டுமே அடைந்தது. அதாவது எந்த காலத்திலேனா 9ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2002 to 2007 ஆண்டு வரை உள்ள ஐந்தாண்டு திட்டம் 10ஆம் ஐந்தாண்டு திட்டமாகும். இத்திட்டத்தின் நோக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளில் தள வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இத்திட்டத்தின்படி 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8% இருந்தது, ஆனால் 7.2% மட்டுமே எட்டப்பட்டது 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2007 to 2012 வரை உள்ள காலகட்டம் தான் 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதனோட முக்கிய நோக்கம் எதுவாக இருந்ததுன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி தான் 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இது வளர்ச்சி இலக்கு பார்த்தீங்கன்னா 8.1% இலக்கு நிர்ணயிச்சாங்க, ஆனால் எட்டப்பட்டது 7.9% மட்டுமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12ஆம் ஐந்தாண்டு திட்டம். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2012 to 2017 நம்ம ப்ரீவியஸே பார்த்த மாதிரி இதுதான் கடைசியான இறுதியான ஐந்தாண்டு திட்டமாகும் 12ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதன் முக்கிய நோக்கம் எதுவாக இருந்ததுன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சியை இது நோக்கமாக கொண்டிருந்தது. இதன் வளர்ச்சி இலக்கு 8% ஆகும். இப்போ அந்த ஐந்தாண்டு திட்டங்களை எல்லாம் நீக்கின பின்னாடி தான் நிதி ஆயோக்னு கொண்டு வந்தாங்க. இது திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படும் இந்த நிதி ஆயோக் அமைப்பு செயல்படும். நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் ஒரு அறிவு மையம் தான் நிதி ஆயோக். அப்போ ஐந்தாண்டு திட்டத்திற்கு பதிலாக கொண்டு வந்தது நிதி ஆயோக்குங்கிறத மறந்துடாதீங்க. தொடங்கப்பட்ட ஆண்டு 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1 அப்படிங்கிறத
ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ஹெட்டாக இருப்பார். அதுக்கு டெப்டியாக யாருங்கிறத அந்த கொஸ்டினை நல்லா பார்த்து வச்சுங்க கூகுளில். ஐநா எந்த ஆண்டு முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தாக்கல் செய்கிறது? இப்போ ஒவ்வொரு நாட்டோட நம்ம PQLI என்னங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி HD ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் பார்த்தோம். இந்த ஐநா வந்து மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தாக்கல் அதாவது செய்த ஆண்டு 1990 முதல் தான் அந்த அறிக்கையை அவங்க தாக்கல் செய்கிறாங்க. இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம TN அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே பார்த்துருப்போம். அதோட ரிப்பீட்டாக இங்கேயும் ஒரு தடவை பார்த்துடலாம். HDI அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எதற்கு பயன்படுகிறது? அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை அறியத்தான் HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பயன்படுகிறது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை எந்த அறிஞர்கள் மேம்படுத்தினார்? இவர் பாகிஸ்தான் பொருளியல் அறிஞர் மக்பூப் உல்ஹக் மற்றும் இந்திய பொருளியல் அறிஞர் அமரிதா குமார் சென் 2 பேரும் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து மேம்படுத்திய அறிஞர்கள் ஆவார்கள். 2010 இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண் எவ்வளவு? 2010 பார்த்தீங்கன்னா HDI ஆஃப் இந்தியா வந்து 0.580. 2015 இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண் எவ்வளவுனா 0.624 ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சார்ட்டே வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வீடியோவில் போட்டிருப்பேன். ஐ திங்க் அது செகண்டோ ஒரு தேர்ட் வீடியோவோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 விதமான மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் யாருன்னா பிஸ்வஜித் குஹா தான் 4 விதமான மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க HDI 1, 2, 3, 4ன்னு 4 விதமான மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் பிஸ்வஜித் குஹா என்பவர் ஆவார். வாழ்க்கை தர குறியீட்டு எண் PQLI பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸுங்கிறதான் PQLI டேஸுக்கு பயன்படுகிறது. ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தை அறிவதற்கு பயன்படுவது தான் PQLI ஆகும். PQLIனா பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் தான் PQLI. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியது யார்? இந்த PQLI உருவாக்கியது யாருன்னு கேட்டால் மோரிஸ் டி மோரிஸ் என்ற அறிஞர் தான் வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் ஆவார். இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம PQLI HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூவாக என்னங்கிறத இதுலையும் பார்த்துட்டு புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். வாழ்க்கை தர குறியீட்டெண்ணின் அளவீடுகள் யாவை? இப்போ வாழ்க்கை PQLI பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸோட அளவீடுகள் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆயுட்காலம், குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தர குறியீட்டெண்ணின் அளவீடுகள் ஆகும். PQLIயில் டேஸ் நீக்கப்படுகிறது. PQLIயில் பார்த்தீங்கன்னா வருமானம் நீக்கப்படுகிறது. HDIயில் டேஸ் மற்றும் டேஸ் சேர்க்கப்படுகிறது. உடல் மற்றும் பணம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் சேர்க்கப்படுகிறது. PQLIயில் டேஸ் சேர்க்கப்படுகிறது. உடல் மேம்பாடு வந்து சேர்க்கப்படுகிறது. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணின் அளவுகள் யாவை? இப்போ வாழ்க்கை தர குறியீட்டெண்ணுக்கு ஒரு அளவு வச்சுருப்பாங்க. அது 1 முதல் 100 வரை உள்ள அளவுகளுக்கு தான் அந்த அளவில் தான் வந்து வாழ்க்கை தர குறியீட்டெண்ணின் அளவுகள் ஆகும். இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த லெசனில் புக் பேக் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு அதாவது காலிக்கட் வாஸ்கோடகாமா வருகை புரிந்த வருடம் 1498, 1948, 1489, 1849, 1498. ஆப்ஷன் ஆ தான் கரெக்டான ஆன்சர். 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர்டியா, ஷாஜஹான்டியா, ஜஹாங்கீர்டியா, நூர்ஜஹான்டியா. ஆப்ஷன் இ தான் ஜஹாங்கீர்டியா தான் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ரோ வந்து 1614 அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார். இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு என்ன? அதாவது 1885, 1858, 1868, 1878, 1858 ஆண்டு. ஆப்ஷன் ஆ தான் கரெக்ட். 1858 ஆண்டு தான் இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டாகும். ராயத் வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் கேரளாவா, வங்காளமா, தமிழ்நாடா, மகாராஷ்டிரா? நம்ம தமிழ்நாட்டில் தான் ராயத் வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடமாகும். முதலாம் உலகப்போர் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1914, 1814, 1941, 1841.
1914 தான் முதலாம் உலகப்போர் தொடங்கப்பட்ட ஆண்டாகும். இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு என்ன? 1456, 1991, 1948, 2000. இந்திய அரசு தனது முதல் கொள்கையை வெளியிட்ட ஆண்டு 1948 ஆண்டாகும். 1956 தொழிற்கொள்கையின் நோக்கம் என்னவா இருந்தது? பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவதா, வேளாண்மை துறையை மட்டும் முன்னேற்றுவதா, தனியார் துறையை மட்டும் முன்னேற்றுவதா, குடிசை தொழில்களை மட்டும் முன்னேற்றுவதா? ஆப்ஷன் ஆ, பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவதுதான் 1956 தொழிற்கொள்கையின் நோக்கமாக இருந்தது. 1993 முன் பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை எது? ரயில்வே துறையா, செம்பு மற்றும் சிங்க் அதாவது சுரங்க தொழிலா, துத்தநாகம், அணு ஆற்றலா, அணு கனிமங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா செம்பு மற்றும் சிங்க் சுரங்க தொழில் தான் 1993 முன் பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை ஆகும். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் எம்.எஸ். சுவாமிநாதனா, காந்தியா, விஸ்வேஸ்வரய்யாவா, என்.ஆர். விஸ்வநாதனா? எம்.எஸ். சுவாமிநாதன் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன் ஆவார். 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 10, 12, 14, 16? 14 தான் இதில் கரெக்ட் ஆன்சர். 14 பேங்க்ஸ் தான் வந்து 1969 நேஷனலைஸ்டு பண்ணாங்க. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் தனியார் சமூக நலமா, வருவாய் ஈட்டவா, தொழில் முற்றுரிமைக்காகவா? சமூக நலத்தை தனியார் சமூக நலம் தான் இதுக்கு கரெக்டு. சமூக நலம் தான் இதற்கு கரெக்ட் ஆன்சர். அதாவது வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் சமூக நலமாகும். ஆப்ஷன் ஆ தான் கரெக்ட் ஆன்சர். 12வது கொஸ்டின், திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1950, 1955, 1960, 1952? திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950 கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் சேவையா, தொழிலா, வேளாண்மையா, வங்கியா? இது நம்மளுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். என்னன்னா வேளாண்மை தான் முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கமாக இருந்தது. 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் எவ்வளவு? 92 to 97, 2002 to 2007, 2007 to 2012, 97 to 2002? 2002 to 2007 தான் 10ஆம் ஐந்தாண்டு திட்டமாகும். இது வந்து 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். 2012 to 17 தான் 12ஆம் ஐந்தாண்டு திட்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016ஆம் ஆண்டிற்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவின் தரம் 130, 131, 135, 145? இந்தியாவின் தரம் பார்த்தீங்கன்னா 131 ஆகும். வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1989 to 91, 90 to 92, 2000 to 2001, 81 to 83? வருடாந்திர திட்டங்கள் செயல்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா இரு திட்டங்கள், அதாவது 90 to 91, 91 to 92 தான் கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் எது? பருத்தியா, சணலா, இரும்பா, சிமெண்டா? இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் பருத்தி. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு, எம்.கே. காந்தி, அமர்தியா குமார் சென், தாகூர்? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமர்தியா குமார் சென் தாகூர் தான் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர்களில் ஒருவர். 12ஆம் ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான ஒருங்கிணைந்த வளர்ச்சியா, சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியா, சோசலிச முறையிலான சமூகமா, விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சியா? இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈ தான், விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி தான் 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் யார்? திட்டக்குழுவா, நேரு அவர்களா, மோரிஸ் பிஸ்வாசித்? டி மோரிஸ் அவர்கள் தான் PQLI அதாவது பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸை உருவாக்கியவர் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குரிய ஆன்சர் வந்து புக் பேக்கில் இருக்கிறது அப்படியே இருக்குது, எடுத்து போட்டிருக்கேன். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம்.
இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள். நான் ப்ரீவியஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ண சொன்ன மாதிரி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 1947 நம்ம சுதந்திரம் அடைந்த பின்பு வேலைவாய்ப்பின்மை, கல்வியில் பின்தங்கி இருந்தோம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பொருளாதாரத்தில் இதோட தாக்கமெல்லாம் இருந்தது. அது என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தில் திருப்பு முனையாக அமைந்த ஆண்டு என்னென்னா 1991 தான். அதாவது 1991ஆம் ஆண்டு தான் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஆண்டு. அப்போ ஒரு தொழிற்கொள்கையை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தாராளமயம், தனியார் மயம், உலகமயங்கிறத 1919 கொண்டு வந்தாங்க. பொருளாதார கொள்கையாக அமைந்தவை எவை? அதாவது 1919 பொருளாதார கொள்கையாக அமைந்தவை எவைனா தாராளமயம், தனியார் மயம், உலகமயம். இதை சிம்பிளாக எல்பிஜி அப்படிம்பாங்க. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், இதுதான் எல்பிஜி. இது கொண்டு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் வந்து நல்ல முன்னேற்றம் அடைந்தது. தாராளமயமாக்கலின் நேர்மறை எதிர்மறை விளைவுகள். அதாவது தாராளமயமாக்கல் பண்ணனா அதில் என்ன நேர்மறை விளைவுகள், எதிர்மறை விளைவுகள்னு பார்க்கலாம். நேர்மறை விளைவுகள் இதெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அதாவது வெளிநாட்டு முதலீடு அதிகரிப்பு, உற்பத்தி அதிகரிப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்பாடு, ஜிடிபி வளர்ச்சி வீதம், அதாவது உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் அதிகரித்தது. இதே மைனஸ்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை விளைவுகள், வேலையின்மை அதிகரிப்பு, வரி வரவு வந்து குறைவாச்சு. இதெல்லாம் வந்து தாராளமயமாக்கலின் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகள். இதே பார்த்தீங்கன்னா உலகமயமாக்கலின் நேர்மறை குளோபலைசேஷனில் என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு பார்க்கலாம். நேர்மறை விளைவுகள் பார்த்தீங்கன்னா சந்தை விரிவாக்கமாச்சு, உள்கட்டமைப்பு வளர்ச்சி அடைஞ்சது, உயர்ந்த வாழ்க்கை தரம் கிடைச்சது, பன்னாட்டு ஒத்துழைப்பு கிடைச்சது. இதெல்லாம் வந்து நேர்மறை விளைவுகள். எதிர்மறை விளைவுகள்னா நெருக்கடி, போட்டி அறிமிச்சு, அதே மாதிரி முற்றுரிமை அதிகமாச்சு. இதெல்லாம் வந்து மைனஸாக வந்து உலகமயமாக்கலின் தாக்கத்தில் ஏற்பட்ட எதிர்மறை விளைவுகள் ஆகும். தனியார் மயமாதல் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது அரசு முதலீடுகள் குறைப்பு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு மாற்றுதல், இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தனியார் மயமாதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உலகமயமாதல் அதாவது அயல்நாட்டு இறக்குமதியை எளிமைப்படுத்துறது, அயல்நாட்டு நேரடி முதலீடை வந்து அதிகப்படுத்துறது, அயல்நாட்டு தொகுப்பு முதலீடை, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடாமல் அவங்க ஈஸியாக வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுற மாதிரி முறைகளை கொண்டு வருவது தான் உலகமயமாதல்ங்கிற முறையாகும். முதலீட்டு விலக்கல் என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா, முதலீட்டு விலக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது தான் முதலீட்டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை தனியாருக்கோ இல்லைன்னா பேங்குகளுக்கு விற்பது தான் முதலீட்டு விலக்கல் என்று பெயர். ஜிடிபி வளர்ச்சியில் இந்தியா, சீனா, அது ஒரு அதாவது எந்தெந்த இயரில் வந்து, அதாவது உலகம், அது சீனா, இது பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இந்தியா வந்து சீனா அண்டு உலகம், இதில் வந்து 2014 இந்தியாவது வந்து பார்த்திங்கன்னா 7.4 இருந்தது ஜிடிபி. அதே 2015 7.1 ஆச்சு. அதே 2016 7, 2017 7 இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி வளர்ச்சி முன்னறிவிப்புகள் இந்தியா வர்சஸ் சீனா என்னங்கிறத இதில் பார்த்துக்கலாம். பன்னாட்டு பண நிதியம், இது வந்து ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க. இது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கு பேர் தான் பன்னாட்டு பண நிதியம் என்று பெயர். 2016 படி ஆசிய நாடுகளின் மொத்த உற்பத்தியில் எந்தெந்த நாடு முன்னிலை இருந்ததுன்னா சீனா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஜப்பான், அடுத்தது இந்தியா வந்து 2016 படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் முக்கியமாக இருந்த நாடுகளாகும். 1991 புதிய தொழிற்கொள்கை, இது எப்போ வெளியிட்டாங்கன்னா ஜூலை 27, 1991ஆம் ஆண்டு தான் இந்த எல்பிஜி அப்படிங்கிறத வெளியிட்டாங்க. 1991 தொழிற்கொள்கையின் மாற்றங்களாக என்னென்ன நிகழ்ந்ததுன்னு பார்க்கலாம். தொழில் உரிமங்கள் விலக்கம் செய்யப்பட்டன. சில தொழில் தொடங்கணும்னா கண்டிப்பாக நம்ம லைசன்ஸ் பெறணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் உரிமங்கள் விலக்கம் செய்யப்பட்டன. தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீடுகளை வந்து நீக்கினாங்க. பொதுத்துறை கொள்கை, அதாவது கட்டுப்பாடுகள் நீக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள், அதெல்லாம் பொதுத்துறை கொள்கை கொண்டு வரப்பட்டது. அதில் கட்டுப்பாடுகளை நீக்கினாங்க, சில சீர்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. எம்ஆர்டிபி சட்டம் ஒழிப்பு, அதாவது முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம்ங்கிறதா எம்ஆர்டிபி, அந்த சட்டத்தை ஒழிச்சாங்க. அந்நிய முதலீட்டு கொள்கை மற்றும் அந்நிய தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் வந்து 1991 வந்த தொழிற்கொள்கையில் உள்ள சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுதான். முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம், இதைத்தான் எம்ஆர்டிபி, அதாவது மோனோபாலிஸ் அண்டு ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட்
ப்ராக்டிசஸ் ஆக்டுங்கிறதா முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அது 1964 கொண்டு வந்ததா 1969 முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது. வெளிநாடு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம், அதாவது வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு வாரியம் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா FIBB, அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டுங்கிறதான் அதனோட பெயர். தொழிற்கொள்கையால் டேஸ் துறையில் முன்னேற்றம் அடையவில்லை. இப்போ 1991 பார்த்தீங்கன்னா எல்லா தொழிற்கொள்கை கொண்டு வந்தாலும் வேளாண் துறையில் பார்த்திங்கன்னா அந்த முன்னேற்றம் இல்லை. அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள்லாம் வந்து அதிகமான வேளாண் உற்பத்தி இதெல்லாம் கிடச்சிது. 1991 அந்த தொழிற்கொள்கை கொண்டு வந்த முன்னாடி மட்டும் பார்த்திங்கன்னா வேளாண் துறையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், இப்போ வேளாண் துறை முன்னேற்றத்துக்காகவே பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், தி பிரதான் மந்திரி பசல் பீமாங்கிறது கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 18 பிப்ரவரி 2016 தான் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வரப்பட்டது. பயிர் காப்பீட்டு தொகையா எவ்வளவு, அதாவது அந்த விவசாயிகள் செலுத்தணும்னு பார்த்திங்கன்னா காப்பீடு கட்டணம், அதாவது 2% வந்து கோடைகால பயிருக்கு, 1.5% வந்து பார்த்திங்கன்னா குளிர்கால பயிருக்கு, 5% பார்த்திங்கன்னா பணப்பயிர் அல்லது தோட்டப்பயிருக்கு அவங்க விவசாயிகள் கட்டுற மாதிரி இருக்கும். கிணறு மூடுகைக்கு பார்த்திங்கன்னா இந்த புதிய திட்டத்தின் கீழ் முழு இழப்பீட்டு தொகையும் வழங்கப்பட்டது. அறுவடைக்கு பிந்த இழப்புகளுக்கு பார்த்திங்கன்னா சூறாவளி மற்றும் பருவம் தவறி பெய்யும் மழைக்கு விவசாயிகள் இழப்பீடு கோருதல். இடர்பாடு காப்பீட்டு பாதுகாப்பு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலங்கட்டி மழை, நிலச்சரிவு மற்றும் மறைமுக இடர்பாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா விவசாயிகள் அந்த பயிர் காப்பீட்டு தொகையிலிருந்து நம்ம பண வசதியை பெற முடியும். குளிர்பதன கிடங்கு ஆணை, இது வந்து 1964 கொண்டு வந்தது தான் குளிர்பதன கிடங்கு ஆணை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கே தெரியும், அதாவது அந்த பொருட்கள் எல்லாம் அழுகாமல் இருக்கிறதுக்காக குளிர்பதனம் கொண்டு வரப்பட்டது. அந்த கிடங்கு ஆணை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1964. 1955 அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955ங்கிறத நாம் வச்சுங்க. உழவர் கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு, இதை வந்து KCCன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1988 இந்திய மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கிகளால் கொண்டு வரப்பட்டது தான் உழவர் கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு கொண்டு வரப்பட்டது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ICAR, அதாவது ICARனு கேட்டு கூட ஆப்ஷனில் கேட்கலாம், அதை என்னங்கிறது ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கலாம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்ங்கிறது தான் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகமாகும். விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி APMCன்னு சொல்லுவோம். இது வந்து மாநில அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது தான் APMC, அதாவது விவசாய பொருள்களுக்கான அங்காடி குழு தான் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டிங்கிறது. 2015 ஏப்ரல் 1 புதிய அயல்நாட்டு வாணிப கொள்கை கொண்டு வரப்பட்டது. இதன்படி பார்த்திங்கன்னா 2015 to 2020 எப்படி இம்ப்ரூவ் ஆகுறதுங்கிறத கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2015 ஏப்ரல் 1 புதிய அயல்நாட்டு வாணிப கொள்கை கொண்டு வரப்பட்டது. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் முக்கிய நோக்கம், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் முக்கிய நோக்கம் எதுவாக இருந்ததுன்னா, அதாவது அந்த மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இவற்றையெல்லாம் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி தான் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் முக்கிய நோக்கமாக இருந்தது. சிறப்பு பொருளாதார கொள்கை, இது வந்து ஏப்ரல் 2000 கொண்டு வரப்பட்டது தான் சிறப்பு பொருளாதார கொள்கை. இதன்படி பார்த்திங்கன்னா ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், ஏற்றுமதிக்கு அதாவது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் EPZ எங்கு துவக்கப்பட்டதுன்னா இந்திய அரசால் 1965 காண்டலா என்னும் இடத்தில் துவக்கப்பட்டது தான் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். இது ஆசியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் மண்டலமாகும். எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் என்பதாகும். இதே நம்ம சிறப்பு பொருளாதார மண்டலத்தை நம்ம செஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுங்கிறது தான் செஸ். இது சிறப்பு பொருளாதார மண்டலம்னா தெரியும், அதாவது ஒருத்தர் வந்து அந்நிய முதலீடோ அவங்க வர்றாங்கன்னா அவங்களோட அந்த சட்டத்தை அதெல்லாம் வந்து குறைச்சி அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, மின்சாரம், இது மாதிரியெல்லாம் கொடுத்து அந்த ஊக்குவிக்கிறது தான் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஆகும், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். GST, கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ், இது ஒரு முனை வரி. அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் தயாரித்து அது நம்ம தமிழ்நாட்டுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பல முனை வரிகள் விதிக்கப்படும். ஆனால் GSTங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முனை வரியாகும். வேட்டுங்கிறது, அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸுங்கிறது பல முனை வரிகளை கொண்டதாக இருக்கிறது.
ஜிஎஸ்டி அது எப்போது ஒப்புதல் பெறப்பட்டது, அமல்படுத்தப்பட்டதுன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 29/3/2017 பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது. ஜூலை 1, 2017 முதல் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. ஜிஎஸ்டியோட வரி விகிதங்கள் 0%, 5%, 12%, 18% அண்டு 28%. அந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 0%னா எதுக்கு, 5%னா என்னென்னதுக்கு, இது வந்து நம்ம தமிழ்நாடு அட்மின் வீடியோவிலே போட்டிருப்போம். 5%னா என்னென்ன பொருளுக்கு, 12%னா என்னென்ன பொருளுக்கு, 18%னா என்னென்ன பொருளுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. சட்ட ரீதியான நீர்மை விகிதம், இதை வந்து ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோங்கிறது எஸ்எல்ஆருங்கிறதா சட்ட ரீதியான நீர்மை விகிதம் என அழைக்கப்படுகிறது. ரொக்க இருப்பு வீதம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் அப்படிங்கிறது தான் ரொக்க இருப்பு வீதம் என அழைக்கப்படுகிறது. இந்து வளர்ச்சி வீதம் என்ற பதம் யாரால் பயன்படுத்தப்பட்டது? இந்து வளர்ச்சி வீதம் என்ற பதம் டாக்டர் ராஜ் கிருஷ்ணா அவர்களால் பயன்படுத்தப்பட்டது. அதாவது இபிஇசட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் செயல்பாட்டை உணர்ந்த நாடுகளில் முதன்மையானது இது. இப்போ இபிஎஸ்இசட் வச்சா நம்ம நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நிறைய நாடுகள் உணர்ந்தது. அந்த உணர்ந்த நாடுகளில் முதன்மையானது எதுன்னா நம்ம இந்திய நாடு தான். 1900 வர்த்தக கொள்கையின்படி எத்தனை பொருட்கள் தடை செய்யும் பட்டியலில் இருந்தன? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்களுக்கு வந்து நிறைய, அதாவது அதுக்கு உண்டான சட்டங்கள் திட்டங்கள்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் விளக்குனாங்க. அப்போ அந்த 1900 வர்த்தக கொள்கையின்படி சுமார் 71 பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யும் பட்டியலில் இருந்தன. இப்போ இது என்னங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கலாம். எஃப்டிஐங்கிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்நிய நேரடி முதலீடு. எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இதை தொகுப்பு முதலீடுன்னு சொல்லுவோம். எஃப்ஐபிபி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு, இதை வந்து அதுக்குன்னு ஒரு அந்நிய நேரடி முதலீடுக்கு ஒரு வாரியம் அமைக்கிறது தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டுங்கிறது. எல்பிஜி இதை நம்ம பார்த்தோம், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷனுங்கிறது தான் எல்பிஜி. இது 1991 புதிய பொருளாதார கொள்கையின்படி அமைஞ்சது தான். கீழ்கண்டவற்றுள் எது தனியார் மயமாதலை குறிக்கும்? முதலீட்டை திரும்ப பெறுதலா, தேசியமயம் நீக்கல், தொடர் நிறுவனமாக்கல் அல்லது இவை அனைத்தும்? இது வந்து பார்த்திங்கன்னா தனியார் மயமாதல்ங்கிறது இவை அனைத்தும் சேர்ந்ததுதான். அதாவது முதலீட்டை திரும்ப பெறுதல், தேசியமயம் நீக்கல், தொடர் நிறுவனமாக்கல் இவை அனைத்தும் தான் சேர்ந்தது தான் தனியார். அப்போ ஆப்ஷன் இ தான் கரெக்டு ஆன்சர். இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் டேஸ் இருக்க வேண்டும். அதாவது இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் சார்ந்திருக்க வேண்டுமா, ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டுமா, தடையில்லா வாணிபமா, முதலாளித்துவ அமைப்பா? அதாவது இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டும். வெளிநாட்டு முதலீடு டேஸ் உள்ளடக்கியது, அதாவது அந்நிய நேரடி முதலீடு எஃப்டிஐ மட்டுமா, எஃபிஐ மற்றும் எஃப்எஃப்ஐயா, எஃப்டிஐ மற்றும் எஃபிஐயா, எஃப்டிஐ மற்றும் எஃப்எஃப்ஐயா, அதாவது அந்நிய நேரடி முதலீடு மற்றும் தொகுப்பு முதலீடு, இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா இ. எஃப்டிஐ மற்றும் எஃபிஐ இணைந்தது தான் வெளிநாட்டு முதலீடு ஆகும். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேசாம் ஆண்டு வெளியிடப்பட்டது? ஏப்ரல் 2000, ஜூலை 2000, ஏப்ரல் 2001, ஜூலை 2001. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2000 ஆண்டில் வெளியிடப்பட்டது. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். எல்பிஜிக்கு எதிரான வாதம் டேஸ் பொருளாதார வளர்ச்சியா, அதிக முதலீடா, மக்கள் மற்றும் மண்டலங்களிடையே ஏற்றதாழ்வா, நவீனமயமாக்கலா? எல்பிஜிக்கு எதிரான வாதம் பார்த்தீங்கன்னா மக்கள் மற்றும் மண்டலங்களுக்கிடையே ஏற்றதாழ்வு. ஆப்ஷன் இ தான் கரெக்ட் ஆன்சர். எஃபிஐ என்பதன் விரிவாக்கம் வெளிநாட்டு தனியார் முதலீடா, வெளிநாட்டு தொகுப்பு முதலீடா, வெளிநாட்டு நேரடி முதலீடா, வெளிநாட்டு செலாவணி தனியார் முதலீடா? இது வந்து வெளிநாட்டு நேரடி முதலீடு தான். ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். உலக அளவில் இந்தியா டேஸ் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது? அதாவது பழங்களா, மதுப்பொருட்களா, தேயிலையா, காஃபியா? இதுக்கு ஆப்ஷன் ஆ பழங்கள் தான். பழங்கள் உற்பத்திகள் தான் இந்தியா மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது. விவசாய உற்பத்தி அங்காடி குழு டேஸ் ஆகும்? விவசாய உற்பத்தி அங்காடி குழு வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை குழுவா, சட்டபூர்வமான குழுவா, ஆ மற்றும் ஆவா, எதுவும் இல்லையா? விவசாய உற்பத்தி அங்காடி குழு
சட்டபூர்வமான குழு ஆகும். ஆப்ஷன் ஆ தான் கரெக்ட் ஆன்சர். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது ஒருமுனை வரியா, அடுக்கடுக்கு விளைவுகளை கொண்டதா, மதிப்பு கூட்டப்பட்ட வரி போன்றதா, ஒருமுனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகள் அற்றதா? இதுக்கு ஆப்ஷன் இ தான், ஒருமுனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகள் அற்றது தான் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது. புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை டேஸ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது? 2000 ஆண்டா, 2010, 2002, 2015? ஆப்ஷன் இ தான், 2015 ஆண்டு தான் புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டாகும். நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக டேஸ் துறைக்கானது? காப்பீடு துறையா, வங்கித்துறையா, மற்றும் ஆவா போக்குவரத்து துறையா? நிதித்துறை சீர்திருத்தங்கள் காப்பீட்டுத்துறை மற்றும் வங்கித்துறை. அது ஆப்ஷன் இ தான் இதற்கு கரெக்ட் ஆன்சர் ஆகும். 12 பார்த்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் டேஸ் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது? பண்டங்கள் மற்றும் பணிவரிகள் சட்டம் 2017 ஜூலை 1ஆம் தேதியா, 2016 ஜூலை 1ஆம் தேதியா, 2017 ஜனவரி 1, 2016 ஜனவரி 1? பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் அதாவது ஜிஎஸ்டி வந்து ஜூலை 2017 ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது? வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வர்த்தகம், இவை அனைத்தும். ஆப்ஷன் இ தான் இது கரெக்ட் ஆன்சர். புதிய பொருளாதார கொள்கைங்கிறது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வர்த்தகம், இவை அனைத்தும் உள்ளடக்கியது தான் புதிய பொருளாதார கொள்கையாகும். வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை டேஸ் ஆகும்? 25%, 50%, 60%, 100%? இதில் 50% தான் அதிகபட்ச இறக்குமதி சுங்கவரி தீர்வை. ஆப்ஷன் ஆ 50%. இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் டேஸ் ஏற்படுத்தப்பட்டது? எந்த இடத்துலனா மும்பையா, சென்னையா, காண்ட்லாவா, கொச்சியா? காண்ட்லாவில் தான் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்தப்பட்டது. ராஜ்கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஸை குறிக்கும்? குறைவான பொருளாதார வளர்ச்சியா, இந்து மக்கள் தொகையின் அதிகமான விகிதமா, நிலையான ஜிடிபியா, எதுவும் இல்லையா? அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா குறைவான பொருளாதார வளர்ச்சியை தான் அவர் இந்து வளர்ச்சி வீதம்னு குறிப்பிட்டிருப்பார். டேஸாம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்ம குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன? 1990, 1991, 1995, 2000? அதாவது 1991ஆம் ஆண்டு தான் நிதி தொடர்பான நரசிம்ம குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் டேஸ் கடன் பெற முடியாது? கூட்டுறவு வங்கிகளின், பிராந்திய கிராமப்புற வங்கிகளின், பொதுத்துறை வங்கிகளின், தனியார் வங்கிகளின். கூட்டுறவு வங்கிகளில் அவங்க கடன் பெற முடியாது. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு டேஸ் ஆகும்? ஜூலை 1, 2017 நாளின்படி 18, 24, 28, 32? அதிகபட்ச வரி விதிப்பு 28% ஆகும். ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஸ் எனப்படும்? உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாக்கல், தேசியமயமாக்கல். இதில் வந்து ஆப்ஷன் இ தான், தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது தனியார் மயமாக்கல் என அழைக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குரிய ஆன்சர் இதில் இருக்கும்.